மாவட்டத்தை சூழ்ந்துள்ள வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. இருப்பினும் வெள்ள நீர் வடிந்த மிகச் சில பகுதிகளில் போக்குவரத்து தொடங்கியிருக்கிறது. தமிழக அரசின் சுகாதாரத்துறை பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம்களையும் நடமாடும் மருத்துவ குழுக்களையும் ஏற்படுத்தி நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இவை தொடர்பான கள நிலவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளின் தற்போதைய நிலை அங்க எப்படி இருக்கு? கடலூர் மாவட்டத்தை பொறுவதும் ஆண்டு முழுவதும் 131 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் கடலூர் மாவட்டத்தில் நவம்பர் மாவட்டத்தில் 33 சென்டிமீட்டர் பதிவாக வேண்டும். ஆனால் ஒரே நாளில் கடலூர் மாவட்டத்தில் 35 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தான் கடலூர் மாவட்டமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குறிப்பாக நெய்வேலி பகுதியில் மட்டும் 45 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பதிவானது காரணத்தினால் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர் பாலாஜி வழியாக வெளியேற்றப்பட்டது. இதனால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த கிராமங்கள் முதல் கிராமமாக மருவாய் கிராமம் உள்ளது. மருவாய் கிராமத்தில் 1200 குடும்பங்கள் உள்ளது. அந்த 1200 குடும்பங்களும் தண்ணீரில் பாதிக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் போதிய அளவு குடிநீர் இல்லை, போதிய அளவு உணவு இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் சாலையில் இருந்தவர்கள். இது குறித்து நம்மோட பேசுவோம். இந்த பகுதியை சேர்ந்த ஜெய்சங்கர் அவரோட கேட்போம். எந்த அளவு நீங்க பாதிக்கப்பட்டீங்க? எத்தனை நாளா நீங்க சாலையில இருக்கீங்கம்மா? குறைஞ்சது 3 நாளா இருக்கும் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, தண்ணீர் கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வீடு இல்லை, வீடு ஃபுல்லா தண்ணி. ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கு சார். குடிக்க கூட தண்ணி இல்லை சார். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது தமிழக அரசு கடுமையா நடவடிக்கை எடுக்க ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம் சார். இதே போல்தான் ஒவ்வொரு குரலும் கூக்குரலும் இருக்கிறது. எங்கள் பகுதியில் பாதிப்பு இருக்கிறது, உடனடியாக தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் பகுதிக்கு போதிய அளவுக்கு தானே வீடு போல் ஒதுக்கி தர வேண்டும், பாதுகாப்பான இடங்களில் பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைத்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் துரிதகதியில் நடவடிக்கை எடுத்தாலும் 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தற்போது குடிநீர் இல்லாமல் உணவு இல்லாமல் தான் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு போதிய அளவுக்கு உணவுக்கும் குடிநீருக்கும் ஏற்பாடு செய்வதாக சிறப்பு அதிகாரி ககன் டிப்ஸ்படி நம்மிடம் தொடர்ந்து சொல்லி வருகிறார். அது மட்டுமில்லாமல் கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் சாலை கடந்த 8ஆம் தேதி துண்டிக்கப்பட்டது. தற்போது அந்த சாலை சீரமைக்கப்பட்ட பணிகளும் தற்போது நடைபெற்று தற்போது அங்கு போக்குவரத்து சரி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் பார்த்தோமென்றால் நோய் பரவாமல் தடுப்பதற்காக தற்போது மக்களுக்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் மருத்துவ குழுக்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக நோய்கள் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மருந்துகள் இங்கு வரவைக்கப்பட்டதாகவும் அதை வைத்து தற்போது சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக சுகாதாரத்துறை இணை இயக்குனர் டாக்டர் ஜவஹர் இருக்கார். அவரோட கேட்போம். சார், இப்ப தற்போது மழை நீர் வடிஞ்சிருக்குது, அடுத்தது நோய் பரவ ஒரு அபாயம் இருக்குது. இதற்கு தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து எவ்வளவு மருத்துவ குழு வந்திருக்காங்க சார்? மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிற்கிணங்க அரசு சிறப்பு செயலர்கள் ஆய்வுக் கூட்டம் நேற்று இரவு 8 மணி அளவில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்கும்படி சுகாதாரத்துறை முடுக்கிவிட்டதன் பேரில் அனைத்து 64 ஆரம்ப சுகாதார நிலையம், நகர சுகாதார நிலையம் மற்றும் உள்ள குழுக்கள், மருத்துவ குழுக்கள் 4 வட்டாரங்கள் பாதிப்படைந்ததாக கண்டறியப்பட்டு நேற்று மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த நாளில் 24 பஞ்சாயத்து அதில் அஃபெக்ட் பண்ணதா சொன்னதால அதில் 24 பஞ்சாயத்தில் சொல்ற மருத்துவ குழு நியமிக்கப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம் வெள்ள நிவாரண மருத்துவ முகாம், நிலையான மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ குழு என்று அமைக்கப்பட்டு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள 200 மருத்துவர்களை சிறப்பாக கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழுவிலும் மருத்துவர், சுகாதார செவிலியர், கிராம சுகாதார செவிலியர் மற்றும் சுகாதார ஆய்வாளர், குறிப்பாக இந்த குடிநீர் விநியோகம், பொதுமக்களுக்கான குடிநீர் விநியோகம் நல்ல முறையில் உகந்ததாக உள்ளதாங்கிறத கண்டறிய அதனுடைய குளோரினேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்றதுக்காக குளோரோஸ்கோப் வச்சு அது லாரி தனியாக இருந்தாலும் சரி, இருக்கிற தனியாக இருந்தாலும் அதை செக் பண்ணிட்டு அதுக்கான உகந்ததாக தான் நாங்கள் இது பண்றோம். சப்போஸ் அதில் உகந்தது அது மாதிரி இருந்தாக்கா குளோரினேஷன் அப்டேட் பண்றோம். இப்போ இந்த சமயத்தில் சூப்பர் குளோரினேஷன் சொல்லி பண்ணக்கூடியது அதெல்லாம் முடிக்கப்பட்டது. மேலும் எங்களது சுகாதாரத்துறையில் இயக்குனர் அவர்கள் மற்றும் கூடுதல் இயக்குனர் அவர்கள், இணை இயக்குனர் எல்லாம் வந்திருக்காங்க. வாட்டர் அனலிஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க. முக்கியமா பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் தான், குடிநீரால் பாதிக்கக்கூடிய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி வெள்ள காலத்தில் வரதுனால அதை முதல் கட்டமா மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டதன் பிறகு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ 25 இடத்துல இந்த கேம்ப் இந்த 4 பிளாக்ல நடந்துகிட்டு இருக்குங்க. அதுல எல்லா குழுவும் சொல்றது நடமாடும் குழுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல உள்ள 37 இடத்துல நடந்துட்டு இருக்கு குழு, மருத்துவ குழு, நடமாடும் குழு நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் மழை என்பது அதிக அளவில் பதிவாகிறது. மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 33 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்குது. 33 லட்சம் பக்கம் இருக்கு. 26 டாக்டர் போதுமா?
மொத்தம் 200 மருத்துவர்கள் இருக்காங்க சார் எங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்த மட்டும். அது 200 இந்த 4 பிளாக்ல சொல்ற மாதிரி அவர்களை வந்து டைவர்ட் பண்ணி சொல்ற மாதிரி மொத்தம் 37 குழுக்கள் சார். இதில் நடமாடும் குழுக்கள் பார்த்தீங்கன்னா 37 குழுக்கள், நிலையான குழுக்கள் பார்த்தீங்கன்னா 5 இடங்கள்ல வந்து இந்த கேம்ப் ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸ்ல நாங்க போட்டிருக்கோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா வர கேசஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 50 கேஸ்னாக்க பார்த்தீங்கன்னா அதுல 2 கேஸ் வந்து காய்ச்சல்னு சொல்லுவோம். மற்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து URI அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் அது சொல்றாங்க. மற்றபடி ஒன்றும் இதுவரை சொல்ற மாதிரி வயிற்றுப்போக்கு எதுவும் இது வரைக்கும் வரல சார். அது தண்ணீரால் பரவக்கூடிய நோயான அந்த டைஃபாய்டு, மஞ்சக்காமலை, அதுக்காக தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும்ங்கிறத நாங்கள் அறிவுறுத்திருக்கிறோம். அதெல்லாம் குளோரினேஷன் இன் அடிஷன் டு தட், குளோரினேஷன் பண்ணாலும் அந்த தண்ணியை காய்ச்சி குடிக்க சொல்லி நம்ம பண்ணியிருக்கிறோம் சார். அது தொடர்ந்து நாங்கள் வந்து கேஸ் லிஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் இந்த இரவு வந்து இந்த ஆய்வுக்குழு செயலர்கள் கூட்டம் இரவு டெய்லி 7 மணியில் நடைபெறும். அப்போ வந்து டிஸ்கஸ் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க சொல்லப்படுது. அவர்களுக்கு தேவையான மருந்துகள் எவ்வளவு மருந்து நீங்க தற்போது ஸ்டாக் வச்சிருக்கீங்க சார்? மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு வருடத்துக்கு வந்து கொடுக்குறாங்க சார். அது அப்கிரேடட்னாக்கா 8 லட்சம், அடிஷனல் பேக்கேஜ்னா 3.5 லட்சம் வருது சார். ஏகத்தர 2-3 கோடிக்கு மேல மருந்துகள் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு சார், ஸ்டாக் இருக்கு. இதுக்கு முக்கியமான இதுக்கான தேவையான வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு தடுப்பதற்கான வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், ORS பவுடர்ஸ், அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா பேராசிட்டமல் டேப்லெட்ஸ், சிரப்ஸ் எல்லாம் போதுமான அளவில் இருப்பு இருக்கு சார். இந்த எல்லாத்துக்கும் வந்து நடமாடும் குழு மூலமா தனித்தனியான ஹெட்ல ஸ்கூல் ஹெல்த்துக்கான மருத்துவம், அதுக்காக ஒரு மருந்துகள் வந்துட்டு இருக்கு லட்சக்கணக்கில். அதுக்கு ரீப்ரடக்டிவ் RCH அது மாதிரி பல்வேறு தலைப்பின் கீழ் எங்களுக்கு மருந்துகள் TNMS மூலமா கொள்முதல்பட்டிருக்கோம். மருந்து தட்டுப்பாடை பொறுத்தவரை நம்மளுடைய மாவட்டத்தில் எங்கேயும் இல்லை சார். நல்ல பாதிப்பு இல்லாமல் டெங்கு காய்ச்சல் வந்து தமிழகத்தை மிரட்டி வருது. டெங்கு காய்ச்சலுக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்றீங்க? அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் டெங்கு காய்ச்சல் பொறுத்தவரை இப்ப மழை நல்ல வெள்ளம் வந்ததுனால சார் டெங்கு காய்ச்சல் பத்தி யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவையில்லாத பொருட்கள் கண்டெய்னர்ஸ் நம்ம வந்து தூக்கி போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள லார்வா புழுக்கள் வந்து இந்த மழை வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிருக்கும். அதனால டெங்கு காய்ச்சலை பத்தி இந்த வெள்ளத்தில் பயப்பட தேவையில்லை சார். அதனால இனி வருங்கள் தண்ணி ஒரு 20 நாள் 15 நாள் கழிச்ச பிறகு காஞ்ச பிறகு தேவையற்ற பொருட்களை தண்ணி தேங்கக்கூடிய இதுல தான் டெங்கு காய்ச்சலுடைய கொசு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏடிஸ் கொசு. மற்றபடி கெட்ட தண்ணியில சாக்கடை தண்ணியில வராது. அதனால இது இப்போதைக்கு இருக்கிறதுல டெங்கு காய்ச்சல் இந்த வெள்ளத்தடுப்புல இதுல வெள்ளத்தினால டெங்கு காய்ச்சல் கட்டாயம் இருக்காதுங்கிறது சுகாதாரத்துறை மூலமா நான் வந்து அதை நான் சொல்ல விரும்பிக்கொள்றேன் சார். கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனத்த மழையின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 1 லட்சத்துக்கு அதிகமான பேர் பாதிக்கப்பட்டாலும் கடலூர் மாவட்டத்தில் 27 பேர் இதற்கு உயிரிழந்தார்கள். மற்றவர்களை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் சுகாதாரத்துறை மூலமாக தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கு முகாமிட்டு மாவட்டம் முழுவதும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக ஒரு தகவலாக இருக்கிறது. ஸ்ரீதர், வெள்ள நீர் வடிந்த பகுதிகளில் போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கா? அதே போல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. மின் விநியோகத்தோட நிலை தற்போது எப்படி இருக்கு? நிச்சயமா சொன்னா கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5000க்கு அதிகமான மின்கம்பங்கள் சாய்ந்து விட்டது, டிரான்ஸ்பார்மர்கள் சாய்ந்து விட்டது. இதன் காரணமாக வெளி மாவட்டத்தில் 2300 மின் ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அந்த 2300 மின் ஊழியர்களும் தற்போது பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் விரைவில் வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் மின்சார இணைப்புகள் கொடுக்கப்படும் என்று சிறப்பு அதிகாரி ககதீப் சிங் பேடி நம்மிடம் உறுதியளிக்கிறார். அதற்கான பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டதாகவும் மாவட்டம் முழுவதும் அனைவருக்கும் மின்சாரம் கொடுத்தால் தான் ஒட்டுமொத்தமாக மாவட்டம் சரி செய்யப்பட்டதாக அர்த்தம் என்பதற்காக அதில் தீவிர கவனம் செலுத்துவதாகவும் தமிழக அரசு உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் 2300 மின்சார ஊழியர்கள் பல மாவட்டத்தில் வர வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் ஊழியர்களும் அதில் பயன்படுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பல பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை சாலை சீரமைக்கும் பணிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக கடலூர் சிதம்பரத்தில் சென்ற சாலை கடந்த 8ஆம் தேதி துண்டிக்கப்பட்டது. தற்போது 2 மணி நேரத்திற்கு முன்பாக கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் போக்குவரத்து சரி செய்யப்பட்டு அந்த பகுதிக்கு தற்போது போக்குவரத்து விடப்பட்டிருக்கிறது. இதேபோல் மாவட்டம் முழுவதும் விரைவில் சரி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் கடலூரிலிருந்து விருத்தாச்சலம் செல்லும் சாலை ரயில்வே பாதை வந்து துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த பணிகளும் தற்போது நடைபெற்று வருது. மாவட்டம் முழுவதும் தமிழக அரசோட அதிகாரிகள் முகாமிட்டு தீவிர பணிகள் ஈடுபட்டு வந்தாலும் பல பகுதியில் இதுவரைக்கும் அந்த சோகம் என்பது நீங்கவில்லை. குறிப்பாக மறுவாய் பகுதியில் NLC-யிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறதா. இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது இன்னும் செல்லவில்லை. அது மட்டுமில்லாமல் மறுவாய் பகுதியில் மின்சாரம் இல்லாதனால் குடிநீர் என்பது பற்றாக்குறையாகிறது. போதிய அளவு குடிநீர் என்ற ஒரு குறையும் சொல்கிறார்கள். ஸ்ரீதர், மேலும் பல தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.